நேற்று நான் எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசினேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால எப்ஸ்டீன் ஃபைல்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். எப்ஸ்டீன் ஃபைலுங்கிறது ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மேலே இருந்த செக்ஷுவல் அபியூசஸ் கேஸோட ரிலேட்டிவ் டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கோர்ட் ப்ரொடியூசிங் பண்ணி மூலமா வெளிவந்தது. இதை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு இந்த ஃபைல்ல. ஃபைல் மேல விக்டிம்ஸ், அப்புறமா விட்னஸ் மற்றும் எப்ஸ்டீன் கூட க்ளோஸா இருந்தவங்களோட நேம்ஸ் அண்ட் வாக்குமூலம் இருக்கு. இது ஒரு தொழிலதிபர் மேக்ஸ்வெல் மேல நடந்த கேஸோட பகுதி தான். அப்புறம் லிஸ்ட்னு சொல்றாங்களே, அது என்ன? நிறைய பேர் இருக்காங்கன்னு எப்ஸ்டீன் லிஸ்ட்ல சொல்றாங்க. ஆனா அது ஒரு உண்மையிலேயே சிங்கிள் லிஸ்ட் கிடையாது. எப்ஸ்டீனோட பிரைவேட் எஸ்லாண்ட்ல லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் மற்றும் அவரோட ஃபிளைட்ல டிராவல் பண்ண செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள்ஸோட நேம்ஸ் டாக்குமெண்ட்லாம் மென்ஷன் ஆகியிருக்கு. இதுல பெரிய கான்ட்ரவர்சியானது, இந்த ஃபைல்ல பில் கிளின்டன், ட்ரம்ப், இலான் மஸ்க் பேர்லாம் இது போல பெரிய பெரிய ஆட்களோட நேம்லாம் மென்ஷன் ஆகியிருக்கு. இதனாலதான் ரொம்ப வைரலா ஆச்சு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஃபைல்ல இருக்கிறவங்க எல்லாம் பேர் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க தப்பு பண்ணவங்களா அர்த்தம் இல்லை. சில பேர் விட்னஸா கூட இருக்கலாம், இல்ல எப்ஸ்டீனோட பழகி இருக்கலாம். எப்ஸ்டீன் பண்ண குற்றங்களுக்கு யாரெல்லாம் துணை போனாங்க, யாருக்கெல்லாம் இதை தெரியும்னு கண்டுபிடிக்க கோர்ட் ரிலீஸ் பண்ண கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் எப்ஸ்டீன் ஃபைல்.